வெறும் 10 ஓவரில் 300 ரன்கள் படமெடுத்து ஆடிய சூரியவன்சி மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியான பெர்ஃபார்மன்ஸ். கிரிக்கெட் வரலாற்றிலேயே இப்படி ஒரு பேட்ஸ்மேனா? வியக்கும் உலக நாடுகள். சற்று முன் இலங்கை அணிக்கு எதிராக அசாதாரணமான உலக சாதனை செய்த இந்திய அணி, அதாவது இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு எதிரான முக்கியமான கிரிக்கெட் தொடர் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. இலங்கை நாட்டில் வைத்துதான் இந்த ஒரு தொடர் நடைபெற்று வருகிறது. இந்த இலங்கைக்கு எதிரான தொடரில் இந்திய அணி தற்போது வரை சிறப்பாக செயல்பட்டும் வருகிறது. அதுவும் முதல் முறையாக இரு அணிகளுக்கு எதிராக 8 T20 போட்டிகள் கொண்ட தொடர் என்பதும் இப்போதுதான் நடைபெறுகிறது. வழக்கமாகவே இரு அணிகள் T20 தொடர்களில் விளையாடுகிறது என்றால் 3 போட்டிகள் கொண்ட T20 தொடர், 2 போட்டிகள் கொண்ட T20 தொடர், 5 போட்டிகள் கொண்ட T20 தொடர் என்றுதான் தொடர்கள் கட்டமைக்கப்படும். ஆனால் இந்த ஒரு இந்தியா இலங்கை அணிகளுக்கு எதிரான தொடரை பொறுத்தவரையில் 8 T20 போட்டிகள் கொண்ட தொடரை முதல் முறையாக ICC கட்டமைத்திருந்தது. அப்படியாக இந்த ஒரு தொடரில் இப்போது வரை 6 போட்டிகள் முடிவடைந்து விட்டது. அப்படியாக நடந்து முடிந்த 6 போட்டிகளிலும் இந்திய அணிதான் வெற்றிகளையும் குவித்துள்ளது. ஒரு போட்டியில் கூட இலங்கை அணி வெற்றி பெறவே கிடையாது. அப்படியாக தொடர்ச்சியாக அனைத்து போட்டிகளிலும் சிறப்பாக செயல்பட்டு இந்திய அணி தொடர் வெற்றிகளை குவித்து வருகிறது. அதுவும் இலங்கை நாட்டில் வைத்து. இலங்கை அணிக்கு எதிராக இப்படி ஒரு தொடர் வெற்றி என்பது இந்திய அணிக்கு மிகப்பெரிய நம்பிக்கையையும் கொடுத்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த இரு அணிகளுக்கு எதிரான இந்த T20 தொடர் தொடங்குவதற்கு முன்பாகவே இலங்கை அணியின் முன்னாள் வீரர்கள் இந்திய அணிக்கு சவால் விடும்படியும் பேசியிருந்தனர். தற்போதைய இலங்கை அணி பலம் வாய்ந்த அணி என்றும், ஆகையால் இப்போது இருக்கும் இந்த ஒரு இலங்கை அணியை இந்திய அணியால் அவ்வளவு எளிதாக வீழ்த்த முடியாது என்றும் சவால் விடும்படி பேசியிருந்தனர். அப்படி பேசியிருந்தும் கூட அதற்கு பதிலளிக்கும் விதமாக இந்திய அணி தொடர்ச்சியாக 6 போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளது. அதே சமயம் எஞ்சியிருக்கும் 2 போட்டிகளிலும் வெற்றி பெற்று இந்த ஒரு தொடரை முழுமையாக கைப்பற்றி சரித்திர உலக சாதனை படைக்க வேண்டும் என்று இந்திய அணியும் மும்முரமாக களமிறங்கிவிட்டது. அதற்கு காரணம், முதல் முறையாக ICC இரு அணிகளுக்கு எதிராக 8 T20 போட்டிகள் கொண்ட தொடரை அறிவித்திருக்கிறது. அப்படி அறிவித்த முதல் நீண்ட தொடரிலேயே அந்த தொடர் முழுவதையும் ஒரே அணி கைப்பற்றி எதிரணியை வாஷ் அவுட் செய்தால் அது இந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றிலேயே மிகப்பெரிய சரித்திர சாதனையாக மாறிவிடும். ஆகவே அப்படி ஒரு எண்ணத்தில்தான் இந்த தொடரை இந்திய அணியும் இப்போது அணுகி வருகிறது. அதனால்தான் தற்போது நடைபெற்ற இந்த இரு அணிகளுக்கு எதிரான 7வது T20 போட்டியில் இந்திய அணி மிகப்பெரிய பிரம்மாண்ட சம்பவம் ஒன்றை செய்திருக்கிறது. சாதாரணமாக ஒரு கிரிக்கெட் அணியால் இப்படி செய்ய முடியுமா என்று கேட்டால் பலரும் கனவில் கூட சாத்தியமில்லை என்றுதான் சொல்லுவார்கள். ஆனால் அப்படி ஒரு சாதனையை இந்த போட்டியில் இந்திய அணி நிஜத்தில் நிகழ்த்தி காட்டியிருக்கிறது. அவங்க இந்த இரு அணிகளுக்கு எதிரான 7வது T20 போட்டி சற்று முன் தொடங்கியது. இந்த போட்டி தொடங்கி டாஸை வென்ற இலங்கை அணி முதலில் பந்து வீசுவதாக முடிவு செய்திருந்தது. இதுதான் இலங்கை அணி செய்த மிகப்பெரிய வாழ்நாள் தவறு என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் இந்த போட்டியில் இந்திய அணி பேட்டிங் செய்ய களமிறங்கி ஆரம்பம் முதலே லேசாக திணறியபடிதான் விளையாடியது. அதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. இந்த போட்டியை பொறுத்தவரையில் அபிஷேக் சர்மா, சூரியவன்சி, ரிங்கு சிங் உள்ளிட்ட நட்சத்திர பேட்ஸ்மேன்கள் ஆரம்பத்தில் களமிறங்கவில்லை. முதல் 5 வரிசையில் இளம் பேட்ஸ்மேன்களுக்குத்தான் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அதாவது இதுவரை சரியாக விளையாட முடியாமல் இருந்த பேட்ஸ்மேன்களுக்கும் விளையாட வாய்ப்பு கிடைக்காத பேட்ஸ்மேன்களுக்கும் முதல் 5 வரிசையிலான பேட்டிங் வரிசையில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அதனாலேயே இந்திய அணி இந்த போட்டியில் மிகவும் திணறவும் ஆரம்பித்தது. அதுவும் சரியாக முதல் 9 ஓவர்கள் வரையில்தான் திணறி வந்தது. ஏனென்றால் இந்த போட்டியில் இந்திய அணி பேட்டிங் செய்ய களமிறங்கி முதல் 9 ஓவர்கள் வரை பேட்டிங் செய்து வெறும் 32 ரன்கள் மட்டுமே எடுத்து 4 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. அதன் பிறகு 10வது ஓவரில்தான் சரியாக அபிஷேக் சர்மாவும் சூரியவன்சியும் ஜோடியாக பேட்டிங் செய்ய களமிறங்கினார்கள். அந்த இடத்தில்தான் மிகப்பெரிய திருப்பு முனையும் ஏற்பட்டது. ஏற்கனவே இந்த T20 தொடரை பொறுத்தவரையில் 6 போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெற்றுவிட்டது. இனி இருக்கும் 2 போட்டிகளில் தோற்றாலும் வெற்றி பெற்றாலும் இந்திய அணிக்கு அது பெரிதாக ஒன்றும் பாதிக்கப் போவதில்லை. ஆகவே அதை மனதில் வைத்தும், அதே சமயம் நாம் ஏற்கனவே சொன்னது போல இந்த 8 போட்டிகளிலும் வெற்றி பெற்று இந்த தொடரை முழுமையாக கைப்பற்றி நம்பர் 1 சரித்திர சாதனையை படைக்க வேண்டும் என்றும் இந்திய அணி நினைத்திருந்தது. ஆக இந்த காரணங்களால் அபிஷேக் சர்மாவும் சூரியவன்சியும் களமிறங்கி அதிரடியில் வான வேடிக்கை காட்டிவிட்டனர்.
போட்டி போட்டுக்கொண்டு இந்த இருவரும் சிக்சர்கள், பவுண்டரிகள் என விளாசி தள்ளினார்கள். முதல் 9 ஓவர்களுக்கு 32 ரன்கள் இருந்த இந்திய அணி அடுத்த 12 ஓவரில், அதாவது அடுத்த 3 ஓவர்களுக்கு பிறகு இந்திய அணி 121 ரன்கள் வரை எடுத்துவிட்டது. அந்தளவுக்கான ஒரு கொடூரத்தனமான அதிரடியை இந்த இருவரும் வெளிப்படுத்தினார்கள். பின்னர் அதே அதிரடியை மீண்டும் தொடரும்போது அபிஷேக் சர்மா அவரது விக்கெட்டை இழந்தார். இந்த இடத்தில்தான் திடீரென ரிங்கு சிங்கும் களமிறங்கினார். பிறகு ரிங்கு சிங்கும் சூரியவன்சியும் சேர்ந்து அதிரடியாக விளையாட இவர்களின் அதிரடியும் விஸ்வரூபமாக இருந்தது. அதன் பிறகு ஒரு கட்டத்தில் நம்முடைய சூரியவன்சியும் விக்கெட்டை இழக்க, அந்த சமயத்தில் கடைசி நேரத்தில் சிவம் தூபே களமிறங்கி இவருடைய அதிரடி என்பது நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த போட்டியில் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மிரட்டலாக இருந்தது. ஆமாங்க, நம்முடைய சிவம் தூபே இந்த போட்டியில் வெறும் 9 பந்துகளை எதிர்கொண்டு அரை சதம் எடுத்து மிகப்பெரிய உலக சாதனையை செய்திருந்தார். ஆக மொத்தம் இந்திய அணி இந்த போட்டியில் 20 ஓவர்கள் முடிவில் 343 ரன்கள் வரை எடுத்திருந்தது. எப்படி 343 ரன்கள்? இதில் ஆச்சரியம் என்னவென்றால், சரியாக இந்த போட்டியில் இந்திய அணி பேட்டிங் செய்து கொண்டிருக்கும் போது 10வது ஓவரில் தொடங்கி 20வது ஓவர் வரையிலுமான அந்த 10 ஓவரில் மட்டும், சரியாக 10 ஓவரில் மட்டுமே இந்திய அணி சொல்லி வைத்தது போல 300 ரன்களை குவித்திருக்கிறது. அப்படியென்றால் எந்த அளவுக்கான அதிரடியை இந்திய அணி இந்த போட்டியில் வெளிப்படுத்தி இருக்கும் என்பதை நீங்களே யூகித்து கொள்ளுங்கள். அதுவும் இந்த போட்டியில் அந்த 10 ஓவர்களில் மட்டும் 36 சிக்சர்கள் வரை இந்திய அணி அடித்திருக்கிறது. அந்தளவுக்கு இந்த ஒரு போட்டியை மட்டும் மிக கொடூரத்தனமான ஈவு இரக்கமே இல்லாமல் தான் இந்திய அணி அணுகியிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். பின்னர் இவ்வளவு பெரிய இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய இலங்கை அணியை பொறுத்தவரையில் இலங்கை அணியும் ஓரளவுக்கு அதிரடியாகத்தான் விளையாடியது. ஏனென்றால் இலங்கை அணியும் கூட முதல் 4 போட்டிகளுக்கு பிறகு மிகவும் நிதானமாகவும் நேர்த்தியாகவும் விளையாட தொடங்கிவிட்டது. ஆகவே இந்த போட்டியிலும் கூட இலங்கை அணி பேட்ஸ்மேன்கள் சூப்பராக விளையாடியிருந்தனர். ஆனாலும் கூட இலக்கு என்பது மிகப்பெரிய தூரத்தில் இருந்ததால் இலங்கை அணியால் இந்த போட்டியில் 198 ரன்கள் மட்டுமே தான் எடுக்க முடிந்திருந்தது. மேலும் இந்த ஒரு இலக்கை இலங்கை அணியிடம் 50 ஓவர் கொடுத்து எடுக்கச் சொன்னால் கூட எடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இலக்கை வெறும் 20 ஓவர்களில் எடுக்கச் சொன்னால் கண்டிப்பாக இலங்கை அணியால் அது சாத்தியமே கிடையாது. அந்தளவுக்கு இந்த போட்டியில் இந்திய அணியின் பந்து வீச்சும் கூட ஓரளவுக்கு சிறப்பாகத்தான் இருந்தது. குறிப்பாக இந்த போட்டியில் நம்முடைய தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி சிறப்பாக பந்து வீசி அதிகபட்சமாக 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். இவரது பங்களிப்பும் இந்த போட்டியில் இந்திய அணிக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தியது. அதற்கு காரணம், சமீபத்திய இந்திய அணியை எடுத்துக்கொண்டால் பேட்டிங்கில் பல பேட்ஸ்மேன்கள் இருக்கின்றனர். ஆனால் சொல்லும்படியான ஒரு பவுலர் கூட இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆக அந்த ஒரு குறையை இந்த போட்டியில் நம்முடைய தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி தீர்த்து வைத்து விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். இதேபோல அடுத்தடுத்த போட்டிகளிலும் பந்து வீச்சிலும் இந்திய அணி சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்திய ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணியின் இந்த ஒரு அபாரத்தனமான வெறித்தனமான வெற்றியை பற்றியும், குறிப்பாக சூரியவன்சி, அபிஷேக் சர்மா உள்ளிட்டவர்களின் தொடர்ச்சியான சிறப்பான பேட்டிங்கை பற்றியும், இவை அனைத்தையும் தாண்டி இந்த ஒரு போட்டியில் திடீரென விஸ்வரூபம் எடுத்த நம்முடைய சிவம் தூபேவின் அதிவேக அரை சதத்தை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.